வெல்கம் டு மீ அனி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னா இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு காமனான ஒரு மேனுக்கு, அதாவது ஜென்ரலாக ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு டோட்டல் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்போ இதை பற்றி படிக்க போகிறோம். என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா எறும்பு 20,000 இருக்குது. வண்டு வகை எவ்வளோ இருக்குது, டோட்டல் ஸ்பீசிஸ் எவ்வளோ இருக்குன்னா 3 lakh ஸ்பீசிஸ் ஆஃப் பீட்டில்ஸ் இருக்குது. அண்ட் 28,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஓகே, அண்ட் நியர்லி 20,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஆஸ்ட்ரிச். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டின்ற நேமை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா அது எல்லாருக்கும் தெரியும்படி செஞ்சவர் யாருன்னா சோஷியோபயாலஜிஸ்ட். அவரோட பேர் எட்வர்ட் வில்சன். சோஷியோபயாலஜிஸ்ட். ஓகே, ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பயோடைவர்சிட்டின்றது பயோடைவர்சிட்டினா என்னன்னா பயாலஜிக்கல் ஆர்கனிசமோட லைட்டான டிஃப்ரென்ஸ் வச்சு வகைகள். ஓகே, ஸோ டைவர்சிட்டினாலே வேரியேஷன் அர்த்தம். ஸோ பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷனில் ஒவ்வொரு சின்ன டிஃப்ரென்ஸை வச்சு எல்லா லெவலையும் பற்றி நம்ம பார்க்கணும். அதில் இம்பார்ட்டண்டான டைவர்சிட்டி ஒரு 3 பார்க்க போகிறோம். என்னென்ன டைவர்சிட்டினா ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, எக்காலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவல்ஃபியா வாமிட்டோரியா தான் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரைஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மேங்கோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரவல்ஃபியா வாமிட்டோரியான்றது என்னன்னா இது ஒரு மூலிகை செடி. ஓகே, இந்த மூலிகை செடின்றது ஹிமாலயன்ஸ் ரேஞ்சில், அதாவது மலை பிரதேசத்தில் நமக்கு கிடைக்கும். அதில் நமக்கு ஆக்டிவ் கெமிக்கல் ரிசப்பைன்றது நமக்கு அதுலேருந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, அதில் அதுதான் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்தியாவில் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா 50,000 ஜெனட்டிக்கல் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயினான ரைஸ் இருக்குது. அதாவது 50,000 வகை அரிசி, அதாவது அரிசி இருக்குல்ல, சாப்பாடு செய்கிறோம்ல, அந்த அரிசி 50,000 ஜெனட்டிக்கலி பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல ரைனா, அந்த மாதிரி சம்பா கோதுமை வரும். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரைஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ், அதாவது மாம்பழம் இருக்கலாம். மாம்பழத்தில் மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அந்த மாதிரி 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ்ன்றது இருக்குது. இதுதான் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸோ ஸ்பீசிஸ் லெவல், ஸ்பீசிஸ் டைவர்சிட்டின்றது பார்க்கும்போது நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்னால் மேற்கு தொடர்ச்சி மலை, ஈஸ்டர்ன் காட்ஸ்னால் கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பிபியன் ஸ்பீசிஸ்ன்றது ஈஸ்டர்ன் காட்ஸை காட்டிலும் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஸோ எக்காலஜிக்கல் டைவர்சிட்டினா என்ன, ஈகோசிஸ்டம் லெவலில் நமக்கு டைவர்சிட்டின்றது இருக்கும். ஸோ நம்ம ஈகோசிஸ்டம்னா என்ன, இப்போ ஈகோசிஸ்டமில் என்னென்ன இருக்கும், டெசர்ட் இருக்கும். அதை டெசர்ட்னா என்ன, பாலைவனம். ரெயின் ஃபாரஸ்ட்னா என்ன, மழை பெய்கிற காடு. நெக்ஸ்ட் மேன்க்ரோவ்ஸ்னால் சதுப்பு நில காடு. நெக்ஸ்ட் கோரல் ரீஃப்ஸ்னால் பவளப்பாறைகள்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வெட்லேண்ட்னா ஈரப்பதமான மண், அதாவது சாண்ட் ஈரமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹிஸ்டரிஸ்னால் என்னன்னா அது ஹிஸ்டரிஸ்னா கடல் ஓரம் இருக்குல்ல, அந்த பக்கத்துலேயே ஹிஸ்டரிஸ்ன்றோம். நெக்ஸ்ட் ஆல்பைன் மீன்னா மலை தொடர்ச்சி, அதாவது மலையில் தொடர்ச்சியாக இருக்கும்ல, மலை தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க. மலைக்கு பக்கத்தில் இருக்கிறது அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஸோ கிரேட்டரான ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டின்றது இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஈகோசிஸ்டம் லெவல்ன்றது சொல்கிறேன். இந்தியாவை காட்டிலும், அதாவது சான்வினியன் கண்ட்ரியை காட்டிலும் நம்ம இந்தியாவில் தான் அதிக அளவு ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டின்றது இருக்குது. அதான் அதிக அளவில் இருக்கிறது சான்வினியன் கண்ட்ரி லைக் நார்வே. நார்வேல சான்வினியன் கண்ட்ரியில் இருக்க நார்வே காட்டிலும் நம்ம இந்தியாவில் தான் அதிக அளவு ஈகோசிஸ்டம் லெவல் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டின்றது இருக்குது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க.